அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் இந்த செஷனில் கிரகங்களோட கண்டிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக அஸ்தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரியஸில் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம், அஸ்தமனம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, இப்படி நிறைய கண்டிஷன்ஸை பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் ரொம்ப முக்கியமானதாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நல்லா கவனிங்க. இது மூலயமா ஒவ்வொரு பகுதியுமே தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை கவனிக்கிறது மூலயமா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தி உங்கள் சூழ்நிலையில் அந்த கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கைடன்ஸ்க்காக இந்த கண்டென்ட்டை வீடியோவாக நம்ம போடுறோம். இந்த கிளாஸில் இந்த கண்டென்ட்டை போட்டுக்கிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அஸ்தங்கத்தை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அஸ்தங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு மேசத்தில் 5 டிகிரியில் சூரியன் இருக்குது. ஸோ சூரியனுக்கு முன்னாடி 3 டிகிரி, பின்னாடி 3 டிகிரி, அதாவது சூரியன் 5 டிகிரியில் இருக்குன்னா வேறு எந்த கிரகமாவது, அது ராகுகேது தவிர, ராகுகேது சந்திரனை தவிர, ஏன்னா ராகுகேது சந்திரனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. மித்த 5 கிரகத்துக்கு மட்டும்தான். புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, குரு, இந்த 5 பேருக்கு தான் அஸ்தங்கம் உண்டு. அதுலேயுமே புதன் சுக்கிரனுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. அதுலேயுமே குறிப்பாக புதனுக்கு பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சுக்கிரனுக்கு ஒரு கம்மியான பெர்சன்டேஜ், ஒரு சின்ன சதவீதம் பாதிப்பு இருக்கும். அதே சமயம் செவ்வாய்க்கு, சனிக்கு, குருவுக்கு எல்லாருக்குமே அஸ்தங்கம் நல்லாவே வேலை செய்யும். அந்த 3 டிகிரிக்குள்ளே முன்ன பின்ன. புதனுக்கு மட்டும் முன்ன பின்ன 3 டிகிரியில் போகிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. அதோட ஆதிபத்தியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன குறைகள் மட்டும்தான் இருக்கும். சுக்கிரனுக்கும் ஓரளவு புதனை விட கொஞ்சம் அதிக மாற்றங்கள், அதிகமான பலன்கள், அதிகமான விளைவுகள் இருக்கும். அதுக்கடுத்து சனி, செவ்வாய், குருக்கு தான் அதிகமான, ரொம்ப இருக்கிறதுலே அஸ்தங்கம்னா அதிகமாக வேலை செய்கிறது இந்த செவ்வாய், சனி, குருவுக்கு. இப்போது சூரியன் 5 டிகிரியில் இருக்குது அப்படின்னா 2 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 2, 3, 4, 5. அப்போது 2வது டிகிரியை கடந்து 3வது டிகிரிக்கு ஒரு கிரகம் வருது அப்படின்னாலே அஸ்தங்கத்தை ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி சூரியனை கடந்து 5 டிகிரியை கடந்து 6வது டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தாலும், 7வது டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தாலும், 8வது டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தாலுமே அஸ்தங்கத்து கணக்கு தான். ஆனால் சூரியனை நோக்கி வர்ற வலுவான அஸ்தங்கம் இல்லை, சூரியனை கடந்து போகிற வலு குறைந்த அஸ்தங்கம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சூரியனுக்கு முன்ன 3 டிகிரி, பின்ன 3 டிகிரி எந்த கிரகம் இருந்தாலும், சந்திரன், ராகுகேதுவை தவிர எந்த கிரகம் இருந்தாலும் அஸ்தங்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பாரம்பரியத்தில் 9 டிகிரிக்கு சுக்கிரன், 5 டிகிரிக்கு புதன், 11 டிகிரிக்கு குரு, சனிக்கு 17 டிகிரி, செவ்வாய்க்கு 15 டிகிரி, இந்த டிகிரிகளில் அந்த கிரகம் வந்த உடனே அஸ்தங்கம் ஆகிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஹெவியாக அதெல்லாம் வேலை செய்யலை. 3 டிகிரிக்குள்ளே முன்ன பின்ன இருக்கும்போது தான் அதிகமாக வேலை செய்யுது. அதுபோக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அஸ்தங்கம் தசாபுத்தியாக வந்தாலோ, லக்னம் சந்திரன் லக்னாதிபதி கூட தொடர்பாகி இருந்தாலோ மட்டும்தான் இது அதிகமான பாதிப்புகளை தரும். இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஒரு எண்ணங்கள்லேயும் ஒரு நினைவுகள்லேயும் ஒரு லைட்டாக அப்பப்போ கோச்சாரத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போயிடும். இது பெரிய பாதிப்பு தராது. ஓகே, இப்போ நீங்கள் அஸ்தங்கம் அப்படின்னா என்னென்னு டெக்னிக்கலாக பார்த்துடலாம். இது கிரகத்து வயசு சூரியனுக்கு முன்ன பின்ன 3 டிகிரி இருந்தால் அது அஸ்தங்கம். ஒரு சைக்காலஜிக்கலாக என்ன அஸ்தங்கம் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு படி மேலே இருக்கிற தன்மை. அது நீங்கள் அப்பான்னு எடுத்துக்கலாம், மாமனார்னு எடுத்துக்கலாம், மேனேஜர்னு எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு ஹெட்டாக இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம், ஒரு உங்கள் கேங்லேயே ஒரு ஆளுமையான நபர்னு எடுத்துக்கலாம், அரசியல்வாதியை எடுத்துக்கலாம், மேனேஜர் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் சூப்பர்வைசர் எடுத்துக்கலாம். யார் உங்களுக்கு மேலே கொஞ்சம் உங்களை விட அதிகாரமிக்க, கொஞ்சம் வலிமையான, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ஒரு நபர், அது என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியாக இருக்கட்டும், வேலையிலையாக இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட ஒரு படி மேலே இருக்கிற, உங்களை ஆளுமை பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கிற ஒரு நபர் அல்லது சூழல், இது எல்லாமே சூரியனை குறிக்கும். ஸோ இந்த சூரியன் இந்த அமைப்புக்கு பக்கத்தில் எந்த கிரகம் வருதுன்னு பாருங்கள். சுக்கிரன் இருக்கா, குரு இருக்குதா,
செவ்வாய் இருக்குதா, சனி இருக்குதா, அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுமை அவங்க உங்கள் மேலே செலுத்துவாங்க. இப்போ சனி அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு மேலே இருக்கிற நபர்னால் ஒரு ஆளுமை செலுத்தப்படும், அதிகாரம் செலுத்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மேலே இருக்கிறவங்க இப்படி செய்யாத, இப்படி பண்ணு, இது சரியில்லை, இதை பண்ணு அப்படின்னு அவங்க விருப்பத்துப்படி அவங்களோட கண்ட்ரோல் படி உங்களை இயக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுவே அந்த சனி 2ஆம் அதிபதியாக இருக்குது அல்லது லக்னாதிபதியாக இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற மாமனாரோ அல்லது குடும்ப பெரியவரோ அல்லது குடும்பத்தில் இருக்க தந்தையோ அல்லது உங்கள் உறவுகளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய நபரோ உங்களை இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இதை செய், நீ இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற அவங்களோட அதிகாரத்தை, வெறுப்புகளை உங்கள் மேலே செலுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும், ஒருவேளை அந்த ஆளுமை செலுத்துகிற அந்த நபர் நல்லவராக இருந்து ரொம்ப நெகட்டிவாக இல்லாமல் நியாய தர்மம்லாம் பார்க்குற ஒரு நபராக இருந்து அவர் உங்கள் மேலே ஆளுமை செலுத்துகிறாருன்னா அவர் உங்களுடைய நலனையும் கருத்தில் வச்சு தான் உங்கள் மேலே அந்த ஆளுமையை செலுத்தியிருப்பார். அதாவது இவனுக்கு என்ன நல்லது, இவனுக்கு இது செஞ்சால் நல்லது, இவனோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கும், இவனுக்கு இது பிடிக்கும், இவன் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, இவன் நல்லா இருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், பிடித்த நபர்களோட போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கறையும் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையும் கலந்த நபராக இருந்தால் அப்போது அது உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். இல்லை அந்த தலைமை கொஞ்சம் அதிகாரமிக்க தலைமையாக இருக்குது, அந்த நபர் கொஞ்சம் தன்னோட வெறுப்புகளை செலுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் இருக்காருன்னா அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம். ஸோ 2 கேட்டகரியாக அஸ்தங்கம் நடக்குது. அஸ்தங்கத்தோட பலன் நடக்கும். ஏதோ ஒரு தலைமையினால் அவங்களோட அதிகாரம், அவங்களோட வெறுப்பு நம்ம மேலே விழும். அது நல்ல தலைமையாக இருந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவ், நல்ல தலைமை இல்லைன்னா நமக்கு நெகட்டிவ். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த நல்ல தலைமை கெட்ட தலைமை அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலையிலையும் ஒத்து வரும். குடும்பமாக இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையுமே சொல்லிக்கோங்க. ஸோ அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலை. இப்போ உங்களுக்கு ஒரு பெண்ணு ஒரு செவ்வாய் அஸ்தங்கம் ஆகிப்போச்சு அப்படின்னா கணவர் சார்ந்த விஷயங்களில் பெரியவங்களோட பேசிக்கான கன்சர்னை மட்டும் எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை ஒரு நல்ல குடும்பமா, பண்பானவரா, ஓரளவு போதுமான வருமானத்தில் இருக்காரா அப்படிங்கிற அளவோட இந்த விஷயங்களை செக் பண்ணுற அளவுக்கு மட்டும் பேரண்ட்ஸை அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன், உங்களை பார்த்த உடனே உங்களுக்கும் நடக்கிற அந்த வைப்பு, பிடிச்சு போகிறது, காதல், இந்த விஷயத்தில் எல்லாம் இல்லை பிடிக்காமல் போகிறது, இல்லை சரியில்லாமல் போகிறது, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களுக்குள்ளே நடக்கிற எந்த விஷயத்துக்கும் மேலே இருக்கிற தலைமைகள் அந்த நபர்களை உள்ளே கொண்டு வராதிங்க. சூரியன் சார்ந்த தன்மைகளை உள்ளே அலோவ் பண்ணாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, அதெல்லாம் நீ இந்த பொண்ணு தான் கட்டணும், இல்லைன்னா இந்த மாப்பிள்ளையை தான் நீங்கள் கட்டிக்கணும், இந்த பையன் தான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கட்டி வைப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு எல்லைக்குள்ளே அந்த அதிகாரத்தை அலோவ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அஸ்தங்க கிரகம் இருந்தால், இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. அதே மாதிரி தசாபத்தி வந்தாலோ தசாபத்தி வரலைன்னாலோ லக்னம் சந்திரன் லக்னாதிபதி கூட அந்த அஸ்தங்கம் தொடர்பில் இல்லைன்னாலோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஸோ ஒரு வேளை தசாபத்தியாக வந்துருச்சு, சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்கு, இல்லை லக்னத்தோடைய பார்வையிலையோ நட்சத்திரத்திலையோ சம்மந்தப்பட்டுருச்சு, இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கிரகம் எந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகிருக்கோ அது சார்ந்த விஷயங்களில் உங்களோட எல்லையை, சுதந்திரத்தை பாதிக்காத அளவுக்கு மேலே இருக்கிற தலைமையை அலோவ் பண்ணுங்கள். மேலே குடும்ப தலைவரோ அல்லது கம்பெனியில் இருக்கிறவரோ யார் உங்கள் அதிகாரத்து மேலே இருக்காங்களோ அந்த நபரை உங்களை ஆளுமை பண்ணுறதுக்கு எல்லைக்குள்ளே அலோவ் பண்ணுங்கள். எல்லை எப்போ மீறுதோ அப்போ அலோவ் பண்ணாதீங்க. நியாயமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதை தயங்குனீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு தான் கஷ்டம். இல்லை எனக்கு இது பிடிக்கல, என்னோடய சுதந்திரம் இப்படி இருக்குது, நான் இப்படி இருந்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது தான் உங்களோட முதற்கடமை. இதை நீங்கள் தெளிவாக செஞ்சிட்டாலே அஸ்தங்கம் பெருசாக பாதிக்கவே செய்யாது. இல்லை சார், எனக்கு மேனேஜர் அவரை எப்படி நான் இது பண்ண முடியும், எங்கள் அப்பா அவரை எப்படி நான் எடுத்து பேச முடியும், எங்கள் மாமனார், எங்கள் குடும்பத்திலே பெரியவங்க, என் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஆள், அவங்களெல்லாம் எப்படி அவங்க விருப்பத்துக்கு பிடிக்காமல் எப்படி நான் செயல்படுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விளைவுகள் உங்களோட கை தான். எந்த ஒரு மனிதரும் யாரையும் அதிகாரமோ ஒரு ஆளுமை செலுத்தவோ அனுமதிக்கக்கூடாது.
ஏன்னா இயற்கை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தான் படைச்சிருக்கு. அவங்களோட சுதந்திரத்துக்கு சுற்றி இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோட்பாடு. ஸோ இந்த எல்லா வரைக்கும் வாங்க, இதுக்கு மேலே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் சுயமாக முடிவெடுத்து பிடிச்சதோ பிடிக்கலையோ அதை நீங்கள் அந்த களத்தில் இறங்கி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அது வேலையாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் எதுவோ அப்படிங்கிறது தான் விஷயம். மற்றபடி அஸ்தங்கம் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை ஆயிரும், ஒன்றும் கிடைக்காது, பிடிச்சாலும் ஒரு இதே இருக்காது, இன்ட்ரெஸ்டே இருக்காது, அப்படி இப்படின்னு நிறைய நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளோட ஒரு சமூகம் உருவாக்கி வச்ச ஒரு கட்டமைப்புனால் உருவாக்கப்பட்ட தவறான விஷயங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது அஸ்தங்க கிரகங்கள் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவர் கஷ்டம்தான் படணுமா, இன்னொருத்தரோட தலைமையின் கீழே ஆளுமையின் கீழே தான் இருக்கணுமா, ஏன் இயற்கை இப்படி ஒரு அமைப்பை வச்சுது, அஸ்தங்க கிரகங்கள் இருக்கிறவங்க சமூகத்தில் அவங்களோட பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே தனிப்பட்ட சுதந்திரத்தினால எல்லாருமே தனி சுதந்திரத்தினால செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு குழுவாக சேர்ந்து செயல்பட முடியாது. மனித இனமே குழுவாக செயல்படுற ஒரு அமைப்பு தான். எப்போவுமே தனி மனிதன் தான், ஆனால் ஒரு சமூகமாக வாழ்கிற ஒரு கட்டமைப்புனால தான் மனித இனம் இன்னுமே வாழ்ந்துகிட்ருக்கு. தனித்தனியாக இருந்தோம் அப்படின்னா நிறைய அழிவுகள், நிறைய துன்பங்கள், நிறைய கஷ்டங்களை பட வேண்டி இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்காது, கொடூரமான சில விஷயங்கள்லாம் தாக்குதல்கள்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுனால குழுவாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அஸ்தங்க கிரகங்கள் இருக்கிற நபர்கள், இந்த அஸ்தங்கம்ன்ற ஒரு கான்செப்ட் ஏன் வந்ததுன்னா, ஒரு குழுவாக இணைஞ்சு ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிற மாதிரியான அமைப்பும் இந்த சமூகத்தில் வேணும், இந்த இயற்கையோட கட்டமைப்பில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் ஒரு கட்டமைப்பாக உருவாக்குனதில்லை, அமைஞ்சது. இப்போ அஸ்தங்க கிரகங்கள் இருக்கிறவங்க எப்படி நல்ல விதமாக பாசிட்டிவாக வாழலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியின் கீழே போய் ஜாயின் பண்ணிடுறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக உழைப்பை கொடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற ஒருத்தர் 40-50 வருஷம், 58 வருஷம், 60 வருஷம் ஒரே ஆஃபீஸில், ஒரே ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்க போகிறாரு. அப்போது ஆல்மோஸ்ட் அவர் அஸ்தங்கம் அப்படிங்கிற கான்செப்டில் இல்லைன்னாலுமே, அந்த கிரகமைப்பு இல்லைன்னாலுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதா தான் அவருக்கு அர்த்தம். ஏன்னா ஏதோ ஒரு கம்பெனியில், ஏதோ ஒரு ஆஃபீஸில் வாழ்க்கை ஃபுல்லாக அங்கேயே ஒப்படைச்சிட்டாருன்னு அர்த்தம். உன்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவையானதை நீ செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தான் அஸ்தங்கம். அதாவது தனக்கு கீழே வர்ற நபர்களை அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம், குடும்பத்துக்கு தேவையானது, மெடிக்கலு, அவங்களோட வாழ்க்கையோட தரம், அவங்களோட சம்பளம், இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு உழைப்பை கொடு, என்னை விட்டு வெளியே போகாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு சர்வீஸை கொடுக்கலாம், இப்படி ஒரு கம்பெனி உருவாக்கலாம், இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிற அமைப்பு தான் இந்த அஸ்தங்கம் அப்படிங்கிறது உணர்த்துது. ஸோ ஒரு தலைமையில் இருக்கிறவங்க, ஒரு மேல்நிலையில் இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்கள தேவையானதை பார்த்துக்கிட்டு அவங்கள வாழ்க்கை மூலமே எடுத்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அஸ்தங்கத்தோட பாசிட்டிவ் சைடு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அஸ்தங்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு கம்பெனியின் கீழே, ஒரு அரசாங்கத்தின் கீழே, இல்லை ஒரு முதலாளியின் கீழே, ஒரு நல்ல விஷயம் செய்கிற, சமூகத்துக்கு முக்கியமான பங்காற்ற ஒரு தலைமையின் கீழே, ஒரு கம்பெனி கீழே, அல்லது ஒரு நபரின் கீழே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு நல்லது சமூகத்துக்காக இருக்கும், அதில் உங்களுடைய நலனும் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டையுமே, சமூகத்துக்கும் நல்லது நடக்குது, எனக்கும் நல்லது நடக்குது அப்படின்னா அஸ்தங்க கிரகங்கள் இருக்கிறவங்க தாராளமாக அந்த நபர்கிட்டையோ, அந்த நிறுவனத்துக்கிட்டையோ, அந்த அரசாங்க வேலையிலையோ நீங்கள் போய் சரண் அடைஞ்சிடலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கை அதிலேயே மேக்சிமம் முழுமை அடையும். ஆனால் அந்த நல்ல சமூகத்துக்கும் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் இருக்குதாங்கிறத மட்டும் உறுதிப்படுத்துறது தான் உங்களுடைய வேலை. ஸோ இதுதான் அஸ்தங்கத்தோட பாசிட்டிவான சைடு. ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பக்ரத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.